இந்த செஷனில் இந்த ட்ராயிங்கை நம்ம ஸ்கெட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எதாவது ஸ்கெட்ச் பண்ணணும், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா என்னென்ன டைமென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். சரி, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து சர்க்கிள்ஸ் இருக்குது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 சர்க்கிள் இருக்குது. இந்த 6 சர்க்கிளோட டைமென்ஷன் எதில் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யூனிஃபார்மாக ரேடியஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில இடத்துல ரேடியஸில் இருக்கும், சில இடத்துல டயாவில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருக்கு இல்லையா, இது இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் டயாவில் கொடுத்துருக்கான் 4. அவுட்டர் சர்க்கிள் அதுக்கு வெளியில் இருக்கிறது வந்து 6 டயா. அதுக்கப்புறம் இங்கே இது மட்டும் கொடுத்துருக்கான், ரேடியஸில் கொடுத்துருக்கான் 6ன்னு. அப்புறம் இதோட ரேடியஸ் இது வந்து வெளியில் இருக்குது, ரேடியஸ் 7ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது ரேடியஸ் 5 இருக்கும். ஸோ அதை ஆப்செட் பண்ணிக்கணும், அது இஷ்யூவில். அதுக்கடுத்து இங்கே 10 கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிள் இன்வால்வ் ஆகிருக்கு. எங்கேருந்து என்ன, இது வெர்டிக்கலாக இருக்குது, 270 டிகிரி நமக்கு தெரிஞ்சதான். இந்த 270லேருந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று தேவை இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு இதிலேருந்து 110 டிகிரின் போது நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். 270 மைனஸ் 110 160 டிகிரி. அது மட்டும் இல்லை, இங்கே 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டிருக்கோம். இதோட ஆங்கிள் 60 இருக்கும், இங்கே ஒரு 60 அப்படின்னு நம்ம தெரியணும். தென் இங்கே ஒரு செட் ஆஃப் ஹோல்ஸ் 5 இருக்கு இல்லையா, இந்த ஹோல் நமக்கு க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆங்கிள் என்னென்ன அரைவ் பண்ணணும். இங்கே 270, இந்த 120ல் சிமெட்ரிக்காக இருக்கணும்னா இங்கே ஒரு 60 ஆட் பண்ணுங்கள், இங்கே ஒரு 60 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போடுங்க. ட்ராயிங்கை ஸ்டடி பண்ணும்போது நம்ம இத்தனை விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சர்க்கிள், இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் அது நமக்கு நல்லா தெரியும். அதோட டயா வந்து 4ன்னு கொடுத்துருக்கான். அடுத்து டயாவில் 6. இதுக்கு அவுட்ரு சர்க்கிள்னு சொல்லிவிட்டு அப்போர்ட் ஆரோ யூஸ் பண்ணுங்கள். அந்த சென்டர் பாயிண்ட் அதுவே வரும்னு சொல்லியிருக்கேன். டயான்னு சொல்லிவிட்டு 6ன்னு சொல்லுங்கள். எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸில் கொடுத்துருக்கான், 6ன்னு சொல்லிவிட்டு 6ன்னு சொல்லுங்கள். ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட்டில் 1 யூஸ் பண்ணுங்கள். வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி 2 ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் ஒன் சென்டர் பாயிண்ட்டு ரேடியஸ் வந்து 10 அப்படின்னு எல்லா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை நமக்கு தேவையானதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் 2 இங்கே ஒரு வெட்ஜ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இதை அரே பண்ணியிருக்கான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3 வெட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அரே பண்ணிக்கலாம், போலார் அரே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெட்ஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டைமென்ஷன் தேவைப்படும். இதோட ஸ்டார்ட் ஆங்கிள் எண்ட் ஆங்கிள், எங்கே ஆர்க்கு, இந்த ஆர்க்குன்னு வச்சுக்கோங்க. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே எண்ட் பண்ணுறோம், அது 2 இதுக்கான ரேடியஸ் இவ்வளோ இருந்தால் போதும். இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ரேடியஸ் நம்ம கொடுத்துட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மட்டும் போகணும். லைன் சொல்லுங்கள். ஒரு லைன் நமக்கு தெரியும் 270 டிகிரி, அப்படியே விட்டுருங்க. இது 270. செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இதிலேருந்து 110 வந்து மைனஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும். ஸோ லைனு இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் ஆகணும். கமர்ஷியல் அட்டு போட்டுருங்க. 10 லெஸ் தேன் சிம்பிள். இப்போ கவனிங்க, 270 மைனஸ் 110 என்ன வரும், 160 அப்படின்னு கொடுங்க. சரியாக வரும். அவ்வளோதான். கவனிங்க, டிஆர்னு சொல்லுங்க. இதை 2ஐயும் கட்டிங் எட்ஜுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை 2ஐயும் ட்ரிம் பண்ணி விட்ருங்க. இதையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஜாயின் ஒரு கமாண்ட் இருக்குது, ஜே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா மாடிஃபைல இந்த இடத்துல ஜாயின் வரும், அது செலக்ட் பண்ணுங்கள். இதை பூரா நம்ம செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆகிடும்னா அது ஒரு பாலி லைனாக மாற்றிடும். 4, அதாவது 2 ஆர்க்கு 2 லைன் 2ஐயும் பாலி லைனாக கன்வெர்ட் பண்ணிடும். அரே சொல்லுங்கள், ஏஆர் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் கொடுப்பான் நமக்கு. போலார் அரே சென்ட்ரு சொன்னோடனே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டிஃபால்ட்டாக 6ன்னு வரும். நான் முதல்ல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நான் என்ன சொல்லிடுறேன், 3 அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு வேணுங்கிற மாதிரி அரே பண்ணிவிட்டு. சார் இது அசோசியேட்டிவில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நாம் வந்து இன்ட்ராக்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கூட்டலாம், குறைக்கலாம், ஆங்கிள் மாற்றலாம், அதான் அர்த்தம். இதாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சிலிண்ட்ரிக்கல் அலாங்கேட்டர் ஹோல். கேட்டையில் அந்த மாதிரி கமாண்டே ஒன்று இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்கிள் இருக்குது, அதை வச்சு 2 அடிஷ்னல் சர்க்கிள்ஸ் ஆப்செட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு இந்த 2 லைன் மட்டும் வேணும். லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள்.
இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து போலார் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணுங்கள். இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் 30 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 60 டிகிரி வரும்போது ட்ராக்கிங் வெக்டர் வரும். ஒரு இன்டர்செக்ஷன் ஸ்னாப் மோடு வரும். அப்போ கிளிக் பண்ணுங்கள். அதே தான் திரும்ப இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே 120 வச்சு இங்கே கிளிக் பண்ணி விட்ருங்க. டிஆர்னு சொல்கிறோம். இந்த 2 லைனை கட்டிங் எட்ஜாக எடுத்துக்கிட்டு இதை பூரா ட்ரிம் பண்ணி விட்ருவோம். நமக்கு என்ன வேணும் சார்? இந்த செமி சர்க்கிள் வேணும். 2 ஆப்ஷன் நான் சொல்கிறேன், ரெண்டையும் ட்ரை பண்ணுவோம். ட்ரா போங்க. இதுவரை நம்ம ஆர்க் யூஸ் பண்ணவே இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கோம். ஆர்க்கில் ஒரு 11 ஆப்ஷன் இருக்குது. சரி, இப்போதைக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் சொல்லலாம். இந்த ஆர்க் எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது? இங்கே. எங்கே எண்ட் ஆக போகுது? இந்த இடத்துல. நல்லா கவனிங்க. இந்த டேப் யூஸ் பண்ணி பழகுங்க. அந்த இடத்துல ஆங்கிள் 180 டிகிரி ஆங்கிள்னு சொல்லிவிட்டு 180ன்னு சொல்லுங்கள். பர்ஃபெக்டாக ஆர்க் வந்துடும். அதே இது இங்கே ட்ரை பண்ணலாம். அதோட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஆர்க்லேயும் ஆர்க்கில் சென்ட்ரு எண்ட்ஸ் ஆர்க் இருக்குல்லையா, ஆர்க் எடுத்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் எடுங்க, ஸ்டார்ட் எண்டுன்னு சொல்லிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறது சென்டர், ரெண்டாவது ஸ்டார்ட் பாயிண்ட். இங்கே ஆரம்பிப்பீங்களா, இதை ஆரம்பிப்பீங்களா? தப்பாக இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா ஆர்க் ஃப்ளிப் ஆகிடும். இங்கே ஆரம்பிக்கிறேன், ஆர்க் என்ன ஆயிடுச்சு சார்? ஆப்போசிட் சைடில் வருது. ஆர்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் பாயிண்ட் எப்படி இருக்கணும்? இங்கே ஸ்டார்ட் இதை சொல்லி இங்கே எண்டு சொன்னீங்கன்னா ஆர்க் இந்த டைரெக்ஷனில் வரும். ரீசன் ஆங்கிள் பூராமே கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ட்ரா ஆர்க்கு சென்டர் ஸ்டார்ட் எண்டு சொல்லலாம். இந்த சென்டர் ஸ்டார்ட் எண்ட், இது சென்டர் ஸ்டார்ட் இங்கே பண்ணுங்கள், அதுக்கடுத்து இங்கே பண்ணிக்கோங்க எண்டு. அவ்வளோதான். இப்போ 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணும். இது சிம்மெட்ரிக்காக இருக்குது. 120 டிகிரி கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 270 ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இங்கிட்ட ஒரு 60, இங்கிட்ட ஒரு 60 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ லைன் சொல்லுங்கள். 270 மைனஸ் 60 அப்படி வாங்க. 270 மைனஸ் 60 எவ்வளோ ஆங்கிள் வரும்? உங்களுக்கு தெரிஞ்சது தான், 210. போலார் ட்ராக்கிங் இருக்குனால அப்படியே இங்கே கிளிக் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நம்ம அது வேண்டாம். கமர்ஷியல் அட்டு போட்டுக்கோங்க. ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சொல்கிறோம். இதோட ரேடியஸ் 6 வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமர்ஷியல் அட்டு 6 லென்த்து, ஆங்கிள் மட்டும் சொல்லுங்கள் 210 அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். எம்ஐ சொல்லுங்கள். இந்த லைன் எடுங்க. இதோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல இந்த குவாட்ரண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் முடிஞ்சது இல்லையா? டிஏஎன்னா ஆங்குலர். டபுள் செக் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எஸ்கேப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சர்க்கிள் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். சென்டர் பாயிண்ட்டு கொடுத்துருக்க டயாவில் கொடுத்துருக்கான் 2ன்னு. டின்னு டைப் பண்ணி 2ன்னு சொல்லுங்கள், வந்துடும். அதுக்கப்புறம் அரே சொல்லுங்கள். அரேயில் செலக்ட் ஆப்ஜெக்ட்னா அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட 3 ஆப்ஷன் சொல்லுங்கள். ரெக்டாங்குலர் அரே, போலார் அரே, பாத் அரே. நமக்கு போலார்னு சொல்லுங்கள். 6 நம்பர் வரும் சென்டரை சொன்ன அடுத்த செகண்ட். இங்கே கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு தேவை 5 தான், 5 சர்க்கிள் தான். அந்த நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸை, அதாவது இன்ஸ்டன்ஸை குறைக்கணும் கூட்டோம்னா ஐட்டம்னு இருக்குல்லையே, அதை யூஸ் பண்ணுங்கள். அது 5 அப்படின்னு சொல்லிடுங்க. அது பத்தாது சார். இது டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடும், ஃபில் ஆங்கிள் 360 எடுத்துக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, திரும்பியும் ஃபில் ஆங்கிளை நமக்கு வேணுங்கிற மாதிரி கொண்டு வரணும். ஃபில் ஆங்கிள் எவ்வளோ இருந்தால் போதும்? 120 இருந்தால் போதும். ஆனால் அந்த 120 கொடுக்காங்க யோசித்து கொடுக்கணும். சார் ஃபஸ்ட்டு சர்க்கிள் இங்கே இருக்குது, 120னா இப்படி போயிடும். -120 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துருன்னா கரெக்டாக வரும். நான் ஏன் இங்கே சர்க்கிள் போட்டிருந்தேன்னா இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு ரிவர்ஸில் கவுண்டர் கிளாக் வைஸ்லேயும் சர்க்கிள்ஸ் வரும், ஆர்க் வரும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த இதுக்கு அங்கிட்டு இருக்கிறத காலி பண்ணிவிடும். சார் இன்னும் ஒன்றும் இருக்குது சார். இந்த சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்துருக்கான் 1.6 அப்படின்னு கொடுத்துருக்கான். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதாக இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. சர்க்கிள்
இதோட எண்ட் பாயிண்டில் ஆரம்பிச்சிட்டு ரேடியஸ் 1.6 அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ எத்தனை வேணும்? இப்போ என்ன பண்ணுவீங்க? அரே ஏஆர் இதை செலக்ட் பண்ணுங்கள். போலார் அரே சொல்லிடுங்க. இதை சென்டர் பாயிண்ட்டை சொல்லுங்கள். ஐட்டம் வந்து 12 அப்படின்னு சொல்லுங்க. இந்த அசோசியேட்டிவ் இருக்கிறதுனால இப்போ இதை ட்ரிம் பண்ண முடியாது. இதெல்லாம் ட்ரிம் பண்ணோம்ல, டிஆர்னு சொல்லுங்கள். கட்டிங் எட்ஜ் இந்த சர்க்கிளை சொல்லுங்கள். ஆனால் இதை ட்ரிம் பண்ண முடியாது. இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இந்த அரே பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 12 ஆப்ஜெக்ட்ஸை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். எக்ஸ்ன்னு சொல்லுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். திரும்ப வந்து ட்ரிம் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஆர்னு சொல்லுங்கள். ட்ரிம் பண்ணணும். டபுள் என்டர் அடிச்சிருங்க. ஏன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி முடிச்சிடும். இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, புரியுது சார், இது அசோசியேட்டிவ்னு தானே இருந்திருக்கும் அரே பண்ணும்போது. ஆமாம், அதை நீங்கள் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையா? தேவையில்லை. நம்ம ட்ரிம் அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இல்லைன்னா அது வாட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு எக்ஸசைஸை நம்ம கொடுத்துட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நம்ம தியரிட்டிக்கலாக கற்றுக்கிட்ட விஷயங்கள், கான்செப்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அரேயில் எத்தனை டைப் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டோம். 3 டைப்ஸ் இருக்குது. ரெக்டாங்குலர் அரே, போலார் அரே. ஆனால் இந்த இடத்துல எந்த அரே யூஸ் பண்ணோம், அதுவும் எப்படி அரே யூஸ் பண்ணோம்? போலார் அரே தான் யூஸ் பண்ண போகிறோம். போலார் அரே சொன்னால் மட்டும் பத்தாது. அதில் நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபில் ஆங்கிள் பற்றி சொல்லியிருந்தோம். டிஃபால்ட்டாக 360 எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபில் ஆங்கிள் மாற்றினா தான் சில டைம் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி ரிசல்ட் வரும்னு சொன்னோம். அது மட்டும் இல்லை, ஆங்கிள் வந்து சில டைம் நெகட்டிவில் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னோம். அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணும். அதுக்காகத்தான் நம்ம அந்த அரே கமாண்டை தெளிவாக படிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறோன்னு வைங்களேன், இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகே ரைட் அவ்வளோதான் அப்படின்னு போயிடுவாங்க. இதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டோன்னா புரியாது. அதனால் கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எந்த எக்ஸசைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். டிஆர்ஏ, டிம் ரேடியஸ், இந்த அவுட்ரு மோஸ்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கான ரேடியஸ் 10 அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஆர்க்கு அதுக்கானது டிஆர்ஏ, அதையும் கொடுத்துருங்க. அது என்ன பண்ணுறீங்க, இது 1 எவ்வளோ வருது? 1.6. ஆனால் இதில் எத்தனை வரணும்? 12 வரணும். அந்த 12x போட்டுட்ருக்க. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுங்க. மல்டிலைன் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து என்ன சார் இருக்குது? இங்கே இருக்குது இந்த சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டர் ஹோல், அதுக்கானது சொல்லணும். டிஆர்ஏ இதை எடுத்து இப்படியே கொடுத்துருங்க. 6ன்னு கொடுங்க. ரேடியஸ் வந்து இதோட ரேடியஸ் நமக்கு 1ன்னு கொடுத்துட்டானா போதும். இது தனியாக டைமென்ஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து இந்த ஆங்கிள் சொல்லணும். டிஐஎன், டிம் ஆங்குலர். நான் கமாண்ட் லைனே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெனு பாருக்கோ டூல் பாருக்கோ இதுவரையும் நான் போனதில்லை. புரியுது இல்லையா நான் சொல்கிறது? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மெனு, புல் டவுன் மெனுவிலேருந்து ஆர்க்குன்னு சொல்கிறோம். இல்லைன்னா அது எல்லாத்தையுமே நான் கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டிராஃப்ட்ஸ்மேன், டீட்டெய்லர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. டிஐஎன் திரும்பவும் இது 2க்கான ஆங்கிள் கொடுத்துருக்கான். இந்த ஆங்கிள் 120. சரி, லைன் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து நமக்கு இங்கே வரணும். அதுக்கு அடுத்து இந்த லைன், இன்னொரு லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இதிலிருந்து இது வழியாக அப்படியே போகணும். ஸோ ஆங்கிள் 160. ஓகே சரி, இப்போ ஆங்கிள் சொல்லுங்கள். டிஏஎன் எதுக்கான ஆங்கிள்? இந்த இருக்குல்ல, இந்த லைனும் இதுக்கான ஆங்கிள் சொல்லிடுங்க. ஓகே 110. இது 220. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படி பார்த்துங்க. இந்த டயா மிஸ் பண்ணியிருக்கோம். டிடிஐன்னு சொல்லுங்கள். டயா இதை எடுங்க. டயா 2 இருக்குது. மல்டிலைனை எடிட் பண்ணுங்கள். 5x அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இங்கே இருக்க எக்ஸசைஸே நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நெட்டில் கிடக்க எத்தனையோ ட்ராயிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.